Assalamu alaikum, வணக்கம், ஐபோன், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப். திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு உங்கள் ஏரியாவில் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஏரியா இது இப்போ ஓகேவா? நான் அந்த வீடியோ எடுக்கும்பொழுது 3 மணி, எப்படியும் அப்லோட் ஆகும்போது 4:30 5 மணி ஆகும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? வெளியே தேவையில்லாமல் போகாதீங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஆரம்பத்திலே வந்து நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறோம். அதாவது கடந்த நவம்பர் 20ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு காலையில் வரைக்குமே நம்ம நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற வானிலை, அதிகமான மழை, அதிகமான வெள்ளம் காரணமாக 140க்கும் மேற்பட்ட இயற்கை அனர்த்தங்கள் பதிவாகி இருக்காம். இந்த 140க்கும் மேற்பட்ட இயற்கை அனர்த்தங்கள்ல 31 பேர் இந்த டைம் வரைக்கும் பலியாகி இருக்கிறதாக சொல்லப்படுது. 14 பேர் காணாம போயிருக்காங்களாமா. அதுக்கப்புறம் 10 பேருக்கு மேல காயம் அடைஞ்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் 2ஆம் தேதி டைம்ல கடுகண்ணாவில் ஏற்பட்ட விபத்திலே அங்க ஒரு 4-5 பேர் இறந்து போயிட்டாங்க. இப்படி வந்து எல்லா இடத்துலையும் வந்து அதிகமான மழை. இந்த மழை வந்து இந்த அளவு பெய்யும்னு நம்ம எதிர்பார்க்கல. நேற்று கொழும்புல வசிக்கிறவங்க உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு சின்ன சூறாவளி வந்து ஏற்பட்டது. மிட் நைட் ஒரு 2 மணி இருக்கும். ஆமா, 2 மணி வாக்குல என்னடா வெளியே சத்தம் கேட்குது, பேய் பிசாசான்னு பார்த்தா இல்ல, பெரிய காத்தடிச்சிட்டு இருக்கு. தகரங்கள், அந்த சத்தம் இந்த சத்தம் எல்லாம் நைட்டு ஃபுல்லா சத்தம் கேட்டுட்டு இருந்தது. நிறைய பேரோட வீடு, எங்க வீட்டு ஏரியாவில் அந்த வெளியில இருக்கக்கூடிய சில பொருட்கள் எல்லாம் வந்து உடஞ்சி விழுந்ததன் காரணமாக பெரிய அளவு பாதிப்பு இல்லை. கொழும்புல வந்து பெரிய அளவு பாதிப்பு கிடையாது. ஆனா நம்ம நாட்டில் வந்து பல ஆறுகள் வந்து பெருக்கெடுத்து பல நீர்த்தேக்கங்களினுடைய வான்கதவுகள் வந்து திறக்கப்பட்டதுனால நுவரெலியா மாவட்டமே வந்து இந்த அளவு பாதிக்கப்படுமா அப்படின்னு எதிர்பார்க்காத அளவில் வந்து நுவரெலியா ராகல பகுதி, நுவரெலியாவுக்கு போகிற பகுதி எல்லாமே வந்து அதிகமாக சேதமடைஞ்சிருக்கு. இதில் விவசாயிகளினுடைய ஒரு பாவம் என்னன்னா, அவங்க பாவம் எவ்வளோ மனசு நொந்து போயிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த லீக்ஸ் தோட்டம் எல்லாமே அப்படியே எல்லாம் செழிச்சு வளர்ந்து இருக்கிற டைமில் வெள்ள நீர் அப்படியே வந்து அப்படி மூழ்கி எல்லாத்தையும் மூழ்கி அடிச்சுட்டு போகிறத, ஒரு காட்டாறு மாதிரி வந்து அடிச்சுட்டு போகிறத பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வரைக்கும் இருக்கிற அப்டேட்டை நம்ம பார்க்கும் பொழுது இன்னைக்கு சாய்ந்தமருது மாவட்டத்தில் பெரிய ஜும்மா பள்ளிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வீதியில் ஒரு கார் போயிட்டு இருந்திருக்கு. அந்த காரில் வந்து கணவன் மனைவி அவங்களோட பேரப்பிள்ளை வந்து 3 பேர் போயிருக்காங்க. அதிகமாக தண்ணி வந்து ஒரு கால்வாயில் தண்ணி நிறைஞ்சதுனால அந்த கார் வந்து அதுக்குள்ளே விழுந்து அந்த 3 பேரும் வந்து ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்ட போது இறந்து போயிருக்கிறதாக சொல்லப்படுது. அதில் அவங்களுடைய ஜனாசாக்கள் வந்து கல்முனை அஷ்ரஃப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் வந்து வைக்கப்பட்டிருக்கு. எல்லாருமே ட்ரை பண்ணாங்க. ஆனால் நான் சைடில் காமிக்கிறேன் பாருங்க, அந்த கார் எப்படி மிதக்குதுன்னு பாருங்க. அவ்வளோ பேர் ட்ரை பண்ணி வந்து அவங்கள காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 30 நிமிஷங்களுக்கு அப்புறம் அவங்கள வெளியே எடுத்து ஹாஸ்பிட்டல் அனுமதிச்சாலும் வந்து அவங்களுடைய உயிர் வந்து பிரிஞ்சு விட்டதாக செய்திகள் வந்து தெரிவிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனை, வானிலை சீர்கேடு, உங்களுக்கு ஏரியாவில் ஏதாச்சும் வெள்ள பிரச்சனை, வெளியே வர முடியாமல் சாப்பாடு பிரச்சனை இருந்தால் 117 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் வந்து சொல்லியிருக்காங்க. கண்டி மஹியங்கன பிரதான வீதியின் மெத மகனுவர முதல் ஹசலக்க வரையான பகுதியும் வந்து மறு அறிவித்தல் வரைக்கும் மூடப்பட்டிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பதுல்லையில ஒரு கிட்டத்தட்ட 3 இடங்கள்ல மண் சரிவு ஏற்பட்டுச்சாமா. அதுல 3 பேர் பலின்னு ஒரு இடத்துல சொல்றாங்க, 5 பேர் பலின்னு ஒரு இடத்துல சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் லேட் ஆகினா தான் சரியான தகவல்கள் கிடைக்கும். எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கறத வந்து சொல்லிக்க விரும்புறோம். ப்ரே பண்ணிக்குவோம். 6 பேர் வரைக்கும் இந்த அனர்த்தத்துல காயம் அடைஞ்சிருக்காங்களாம். அதாவது இந்த அதிகமான மழை காரணமாக உயர்தர பரீட்சைகள், GCE A-level பரீட்சைகள் இன்னைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் வரைக்குமே வந்து பரீட்சை வந்து பிற்போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரீட்சை திணைக்களம் சொல்லியிருக்காங்க. திருகோணமலை மட்டக்களப்பு ட்ரெயின் சேவை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது திருகோணமலை கிழக்கு மாகாணத்தில் உள்ள மட்டக்களப்பு மாவட்டத்தில் 10 வீதிகளும், அம்பாறை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் பல வீதிகள் வந்து மூடப்பட்டிருக்கு. ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதி 104வது மைல்கல் பகுதியில் ஒரு மிகப்பெரிய மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. மொனராகல பகுதியில் வந்து 23 பயணிகளை ஏற்றி சென்ற பேருந்து வெள்ளத்தில் வந்து அடித்து செல்லப்பட்டிருக்கு. நான் அந்த விஷயம் உங்களுக்கு சைடில் காமிக்கிறேன் பாருங்க. பேருந்தினுடைய முக்கால்வாசி வந்து தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. எப்படிதான் அந்த நேற்று நைட் என்னுடைய நண்பி, அவங்க ஒரு பிரபலமான ரேடியோவில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கிழக்கு மாகாணத்துக்கு போகணும். அவங்களுடைய ஊர் வந்து சாய்ந்தமருதுன்னு நினைக்கிறேன். அதாவது நிந்த ஊர் பிரதேசம். அந்த நிந்த ஊருக்கு வந்து அவங்க
தந்தை சுகமில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக போகணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் போகாதீங்க, ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது, அதிகமாக மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு. கடைசியில் அவங்க நேற்று நைட்டு பஸ்ஸில் ஏறி இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு தான் போய் சேர்ந்ததா சொன்னாங்க. அது அந்த பெரிய பஸ்ஸு, அந்த லக்ஸுரி பஸ்ஸு, அதில் போனாலும் வந்து ரோட் ஃபுல்லாக தண்ணி தானே. அதாவது ஹபரனை தாண்டி மட்டக்களப்பை தாண்டி போகும் பொழுதே வந்து ரோட்டில் அதிகமாக தண்ணின்னு சொல்லியிருக்காங்க. புலனறுவை டிஸ்ட்ரிக்ட் பராக்கிரம சமுத்திரம் எல்லாம் வந்து அதிகமாக தண்ணி வந்து நிறைஞ்சிருக்கு. நான் இன்னொரு காணொலி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. பராக்கிரம சமுத்திரம் வந்து தண்ணி நிறைஞ்சு அந்த அந்த தண்ணி எல்லாம் வந்து இப்படி ரோட்ல வருது. வந்துட்டு இருக்கும் பொழுது குட்டி குட்டி மீன்கள் எல்லாமே வந்து அப்படி வருது, ரோட்ல வருது. அதுல நிறைய பேர் உண்மையிலே கருணை உள்ளவங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மீன்கள் எல்லாம் பிடிச்சி ஒரு ஷாப்பிங் பையில வந்து போட்டு என்ன பண்றாங்கன்னா அதை கொண்டு போய் திரும்பவும் தண்ணிக்குள்ள வந்து விடுறாங்க. நிறைய பேர் அதை சாப்பிட்றதுக்கு பொறிச்சு சாப்பிட்றதுக்கு வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த காணொலி வந்து வெளியாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கொஞ்சம் காணொலிகள் வந்து காமிக்கிறேன் பாருங்க. நான் நிறைய காணொலிகள் வந்து ஷார்ட் வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். ஆனால் உங்களுக்கு ஒரு மீடியா அப்படிங்கிற வகையில் நாங்கள் சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா, தண்ணி பார்க்க போகிறோம், வெள்ளம் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பைக்கில் ஏற்றிட்டு பசங்க மனைவி ஃபேமிலியை ஏற்றிக்கிட்டு டபுள் இல்லாமல் ட்ரிபிள்ஸை ஏற்றிக்கிட்டு போயிட்டு எங்கே இயற்கை அணத்தில் போய் சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம். என்னென்னா நான் உங்களுக்கு ஒரு காணொலி காட்டுறேன் பாருங்கள். இது எங்கன்னு தெரியாது, தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காணொலி பாருங்களேன். காட்டாறு காட்டாறு மாதிரி ஒரு பாலத்துக்கு கீழால, அதுவும் தண்ணீருடைய நிறமே இல்லை, சேத்து தண்ணி வந்து போயிட்டு இருக்கு. அதை போய் நின்று வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சும்மா வாச்சும் ஸ்லிப் ஆகி நீங்க விழுந்தீங்கன்னா என்ன ஆகுறதுன்னே தெரியாது. அதனால வீட்டோட இருங்க. உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வச்சுட்டு வீட்டில் உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுருங்க. நிறைய பேர் வந்து சுற்றுலா போனவங்களை வந்து நுவரெலியா டிஸ்ட்ரிக்ட்ல மாட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நுவரெலியா டிஸ்ட்ரிக்ட் எனக்கே டவுட்டா இருந்துச்சு, இது நுவரெலியா மாவட்டமா என்னடா இப்படி இருக்குன்னு பார்த்தா அந்த பில்டிங்ஸ், அந்த காலனியல் ஹவுசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஹவுசஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது தான் நம்மளுடைய நாட்டு கொடி வந்து பறக்க விடப்பட்டிருக்கு. நம்ம நாடா அப்படின்னு இருக்கு. நான் 2-3 காணொலி காமிக்கிறேன் பாருங்களேன். அதோட நுவரெலியாக்கு போற பாதை ஒருத்தர் போய் வீடியோ எடுத்திருக்காரு பாருங்க. ප්‍රධාන පාර පේනවා. බුක් සයිඩ් එක හරින් යන පාර තමයි මේ. වාහන යනවා කියන ලීසි නෑ හැම තැනම. ඒ කියන්නේ නෝරලි පැත්තෙන් යන කොහේ හරි යන්න ඉන්නවා නම් යන්න එපා. එච්චරයි කියන්න තියෙන්නේ. කොහෙද? அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய ஊர் அனுராதபுரம் நாச்சியாதீவில் இருக்கக்கூடிய நாச்சியாதீவு குளம் வந்து நிறைஞ்சி வந்து வான்கதவுகளை திறந்து விட்டுருக்காங்க. அந்த ஏரியா மக்களுக்கு எதுவும் பாதிப்பு வராது. ஏன்னா தண்ணியெல்லாம் வந்து ஒரு பக்கத்தால் போயிடும். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. வவுனியாவில் இருந்து பைரவ புளியங்குளம் போகிற ரோட், வவுனியா டவுனில் இருக்கக்கூடிய ஏரியா வந்து எப்படி நனைஞ்சிருக்கு, எப்படி மூழ்கி இருக்கு, எப்படி ஹோட்டல்ஸுக்குள்ளெல்லாம் தண்ணி போயிருக்குன்னு பாருங்க. தற்பொழுது இது வவுனியா புகையிரத நிலைய வீதி பைரவ புளியங்குளம் பிரதேசம். அந்த வீதி முற்று முழுதாக தண்ணீரில் மூழ்கியுள்ளது. தற்போது அந்த மதுரா மண்டபத்துக்கு முன்னால் உள்ள பேக்கரி, அரினா பேக்கரி, ஸ்விங்கி, வெஸ்டர்ன் டெக்கரேஷன், போட்ஸ் மண்டபம் ஆகிய 5 கடைகளுக்குள்ளும் நீர் புகுந்துள்ளது. இது வவுனியாவில் உள்ள நிலைமை. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த எல்லை பாதியில் இருக்கக்கூடிய ராவண எல்லை பாதி பீரிட்டு எந்திரிச்சு ஒரு தண்ணீர், ஒரு ராவண எல்லைனாலே நமக்கு பயம் மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்க ராவண எல்லை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறங்க ராகல் ஏரியாவில் என்னம்மா தண்ணி அடிச்சிட்டு போகுது. நிறைய பயிர்கள் வந்து கண்டிப்பாக வந்து சேதமாயிருக்கும் பாருங்க. கதிர்காமத்தில் இருக்கக்கூடிய ஆலயமும் வந்து அதிகமான மாணிக்க கங்கை பக்கத்தில் இருக்கிறதுனால அதனுடைய நீரும் வந்து பெருக்கெடுத்து அந்த ஏரியாவும் ஃபுல்லாக வந்து இதாக இருக்குது. அதுக்கப்புறம் நுவரெலியாவிலேருந்து ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. இது கொஞ்சம் பாருங்களேன். நுவரெலியா டவுன்லேயே ஒரு 3 அடிக்கு மேலே வந்து தண்ணி வந்து இருக்கிறதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பல ஏரியா. அதுக்கப்புறம் வாரியப்போல ஏரியா, இதை பாருங்க, ஒரு வாகனம் ஒன்று வந்து சிக்கிட்டு இருக்கு பாருங்க.
ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்து வெள்ளம் அதிகமாக வந்துட்டு இருக்கு, பைக்கை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க போல, தன்னோட மகனுடைய பைக்கை நிறுத்தி வச்சிருக்காங்க போல. தந்தை அந்த பைக் எடுக்கிறதுக்காக போறாரு, பிள்ளைகளெல்லாம் கத்துறாங்க, எங்களுக்கு பைக் வேணாம், நீங்க தான் வேணும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு எதுவும் ஆகலை, நல்ல வேலை. இப்படி நிறைய காணொளிகள் எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. என்னப்பா இப்படி ஆயிருக்கு, எனக்கு டவுட் என்னன்னா, நூறலியாவில் எப்படிப்பா இப்படி தண்ணி வந்துச்சு? ஒரு காலமும் நுரலியா வந்து ஓரளவு தண்ணி வந்து வடிஞ்சு போயிடும், வடிகால் வசதிகள் அதிகமாக இருக்கு. ஆனால் இந்த தடவை நம்ம நேத்தே சொன்னோம் இல்லையா, இந்த வருடத்தினுடைய இறுதி காலகட்ட பகுதி கொஞ்சம் நவம்பர் டிசம்பர்லாம் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், வெளியே போகாதீங்க, கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கவனமாக இருங்க, அவ்வளோதான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ இருக்கிற அப்டேட் வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் அதே நேரத்தில் இந்தோனேஷியாவிலையும் வந்து 6.6 ரிக்டர் அளவுக்கு வந்து நில அதிர்வுகள் வந்து பதிவாகியிருக்கு. ஆனால் இலங்கைக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்தோனேஷியாவில் வந்து பூகம்பம் வந்தால் சுனாமி எச்சரிக்கைகள் நம்ம நாட்டுக்கு வரும், அப்படிலாம் கிடைக்கல, நம்ம நாட்டுக்கு எந்த தகவலும் கிடைக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்குமே ரொம்ப நல்ல விஷயம். கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. திரும்ப திரும்ப சொல்கிறோம், தண்ணியை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்கல்ல, அதை வேற நீங்கள் பார்க்க போகணுமா? தண்ணியை பார்க்கறதுக்காக பசங்க, பேர பிள்ளைங்க, பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸு, குட்டி குட்டி பசங்கள்லாம் கூட்டிகிட்டு போய் அங்கே நிற்காதீங்க, கவனமாக இருந்துங்க. இன்னைக்கு கொஞ்சம் இப்போ 2:30 மணி 3 மணி வாக்கில் வந்து மழை வந்து கொழும்புல ஓரளவு நின்றுருக்கு. உங்கள் ஏரியா சேஃபாக இருக்கீங்களா? கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஜாக்கிரதையாக இருங்க. நன்றி.